வெல்கம் டு அவிவீட்டா. இப்போ உங்ககிட்ட 10 lakhs இருக்குது. இப்போதைக்கு அது உங்களுக்கு தேவைப்படாதுன்னு இருக்கிற பட்சத்தில் அதை மல்டிப்ளை ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லம்சம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அமௌண்ட் மல்டிப்ளை ஆகும். 10 lakhs 20 lakhs ஆகும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் என்னென்னமோ பேசுகிறீங்க, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கியா. லம்சம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், சேம் லைக் எஸ்ஐபி மாதிரி தான். எஸ்ஐபியில் நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் 6 to 7% வரைக்கும் தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இதே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜாகவே உங்களுக்கு 12 to 15% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட 5,000 இருந்தாலே போதும், உங்களால் ஈஸியாக அந்த லம்சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் என்னால் மாதம்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர முடியாது, என்கிட்ட இப்போ மட்டும் தான் காசு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு லம்சம் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவாக இருக்கும். இப்போ லம்சம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் லம்சமாக லாங் பீரியடுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட கார்பஸும் நல்லா க்ரோ ஆகும் அண்ட் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே லார்ஜ் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பிகினிங்ல இருந்தே உங்களோட அமௌண்ட் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால மார்க்கெட் ஹையில் இருக்கும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரிட்டர்ன்ஸும் நல்லா கெயின் ஆகும். ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிஸ்க். மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கும்போது மார்க்கெட் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் பயந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் டைப். எந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்து பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆர் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் ஆர் செக்டாரல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹை ரிஸ்க் இருக்கும். உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஒரு ஃபண்டோட பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் பர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸை வச்சு மட்டுமே ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸை நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. லாக்கிங் பீரியட். இதே நீங்கள் எஃப்டி ஆர் ஆர்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக்கிங் பீரியட் 3 to 5 years வரைக்கும் லாக்கிங் பீரியட் இருக்கும். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் லாக்கிங் பீரியட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் டாலரன்ஸ். உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபண்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜரோட ரெக்கார்ட்ஸை அனலைஸ் பண்ணணும் அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அவர் எந்த மாதிரி அலோகேட் பண்ணுவார், எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண போகிறாருன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் டிரான்சாக்ஷன். நீங்கள் இதில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணணும்னு எந்த டென்ஷனும் இருக்காது. இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கெயின் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஐபியில் நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால மந்த்லியில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு உங்களுக்கு கெயின் ஆகும். இதே நீங்கள் லம்சமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒன் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கெயின் ஆகிட்டு வரும். இப்போ நீங்கள் லம்சம் எப்படி கால்குலேட் பண்ணுறது நம்ம அவிவீட்டா ஆப்பில் பார்க்கலாம். இப்போ இதில் ஃபினான்ஷியல் டூல்ஸ் இருக்கா, இதில் லம்சம் கால்குலேட்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு டாப்ல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஷோ ஆகுதா. அது அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒன் டைமா நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லம்சம்ல அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 lakhன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட். இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட்னா நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளவு வருஷத்துக்கு நீங்க ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னு இருக்கிறதா இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. நான் எப்பவுமே எல்லா வீடியோல சொல்ற மாதிரி தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் எது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கனாலும் அது லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ நான் இப்போ 20 years போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ். இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கெயின் ஆகுது பாத்தீங்களா, அதுதான் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நார்மலாவே 12 to 15% வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ நான் 15% வரைக்கும் நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டு. இன்ஃப்ளேஷன் ரேட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபியூச்சர்ல நம்மளுக்கு காசு மணி எவ்வளோ ஹை அண்ட் லோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போவோம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ பணவீக்கம் எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு தெரியாது. அதனால இன்ஃப்ளேஷனை பீட் பண்றதுக்காக நீங்க குறிப்பிட்ட ஒரு 5% இல்ல 6% அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் 5% போட்டுக்கிறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒன் டைமா நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னா 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. ஒரு 20 years கழிச்சு உங்களுக்கு 15% ரிட்டர்ன் போட்டா உங்களுக்கு 16,36,653 rupees உங்களுக்கு கெயின் ஆயிருக்கும். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதை பத்தி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்பதான் எங்களோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.